கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஜொமேட்டோ ரைடு ஓட்டினதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, என்றைக்கும் எனக்கு இது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு கிடச்சதே இல்லை. இவ்வளோ நாளாக வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி வந்து நான் ஓட்டியிருக்கேன். பட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கிடச்சதில்லை. ஸோ அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து சுரபி ரெஸ்டாரண்ட்டு, அமுத சுரபி. ஸோ அந்த இடத்துலேருந்து நானும் ஆர்டர் வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்குறதுக்காக நான் போயிட்டேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இங்கே வெஜ் ஆர்டர்ஸ் தான் கிடச்சிச்சு, வெஜ் ஐட்டம்ஸு, தோசை, இட்லி அந்த மாதிரி தான். ஸோ நான்வெஜ் எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மகதி ரெஸ்டாரண்ட் தான். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய கோபி சட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் தள்ளி தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நீட்டாக நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இயற்கையோட இருக்க மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை தான். இது வந்து க்ரீமி அண்டு என்னமோ வரும். ஸோ அந்த பேரை வேறு நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ அந்த பேர் வந்து என்னங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கடையை பற்றி நான் வந்து சிலதை போட்டிருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து இவ்வளோ தான். என்னால் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னொரு கேள்வி, நான் பிளெண்டர் கற்றுக்கலான்னு இருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா நம்மளுடைய 3D பிரிண்டிங் டிசைன் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தான். ஸோ பிளெண்டர் பற்றி உங்களுடைய தாட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இது போன வாரத்துக்கான ஏர்னிங்ஸு. ஸோ இதுக்கு டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா என்னால் கால்குலேட் பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 200 கட்டி தான் இதில் சேர்ந்தேன். எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2000 வரும். ஸோ இந்த 2000 நான் வந்து 1800 வந்து உங்களுக்கு கட்டணும், 200 எக்ஸ்ட்ராவோட சேர்த்தி. ஸோ இதெல்லாம் பார்க்க போகும்போது எனக்கு வந்து எவ்வளோங்கிறத என்னால் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் 811 கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.